இன்ஸ்பெக்டர், அவர் தான் நல்லா செக் பண்ணிட்டார்ல. இதுக்கப்புறமா எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸை நீங்க அவமானப்படுத்த பாக்குறீங்க. தென்றல், நீ டென்ஷன் ஆகாத. போலீஸ் அவங்க கடமையை தானே செய்றாங்க, இல்லையா பாட்டி? இன்ஸ்பெக்டர், நாங்க தாராளமா இப்போ ஸ்டேஷனுக்கு வரோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க பாட்டி ரூமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இவ எதுக்கு ஏன் ரூமை செக் பண்ண சொல்றாங்க? என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க? காணாம போன நெக்லஸ் இவங்களோடது தானே, அதனாலதான் சொல்றோம். இவங்க ரூமையும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. என்னம்மா ரெண்டு பேரும் ஆண்டலம்மாவை யாரு நினைச்சீங்க? அவங்க அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? அவங்க நகையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு உங்க மேல பழி போடுறாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் சொல்லல மேடம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவாவது அவங்க ரூமையும் செக் பண்ணிடுங்க தான் சொல்றோம். ஏற்கனவே அவங்க ரூமை செக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் வேற செக் பண்ணும்? மேடம், நாங்க கூட முதல்ல உங்ககிட்ட அந்த நெக்லஸ் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னோம். ஆனா நீங்க எங்க பேச்ச நம்புனீங்களா? தேவையில்லாம எங்க ஹேண்ட்பேக் எல்லாம் செக் பண்ணீங்க. அந்த மாதிரி இவங்க ரூமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னம்மா போலீஸ்க்கே ஆர்டர் போடுறியா? மேடம், என் அப்பாவும் போலீஸ் தான். அது மட்டும் இல்ல, இந்த சிட்டியோட கமிஷனர் ராஜராஜன் என் தாய் மாமா தான். இப்போ நீங்க அவங்க ரூமை செக் பண்ணலனா நான் உங்களை பத்தி என் மாமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்க ரூமை செக் பண்றோம். உங்க ரூம் எதுமா? அதாங்க. கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. வாங்க, இங்க சர்ச் பண்ணுங்க. நாம இந்த நெக்லஸ அபி பேக்ல தானே வச்சோம். இங்க எப்படி வந்துச்சு? நகை உங்க நகையாமா? என்ன ஆண்டாள், என் தங்கச்சி ஹேண்ட்பேக்ல நீ வச்ச நெக்லஸ் எப்படி ஊன் ட்ராயருக்கு வந்துச்சுன்னு
ஆச்சரியமா இருக்கா? நீ என் தங்கச்சி மேல திருட்டு பழி போடுவ, அத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அம்மா நீங்க சொன்ன வைர நெக்லஸ் இதுதானே? ஆமா. வாங்கம்மா. போங்க, கூப்பிடுறாங்கல்ல. மாமா மேடம் அவங்க ரூம்ல தான் இருந்தது. என்ன மேடம் இது? நகையை ரூம்லயே வச்சுக்கிட்டு அனாவசியமா இவங்க மேல பழி போட்டீங்களே. காஸ்ட்லியான நகைய பத்திரமா பாத்துக்கோங்க. இந்தாங்க. சாரிமா. ஆண்டாள், நில்லுங்க. உங்க பேரு வெறும் ஆண்டாள் தான், ஆண்டவ இல்ல. பார்ட்டி முடிஞ்சதுமே எங்களை அப்படியே அனுப்பி விடாம எங்களை வீட்டுக்கு கூப்பிடும் போதே நாங்க யோசிச்சிருக்கணும். வேணும்னே எங்க மேல இப்படி ஒரு திருட்டு பழிய போட்டு எங்களை அவமானப்படுத்த தான் கூட்டிட்டு வந்தீங்கல்ல. உங்களை மதிச்சு உங்க வீடு தேடி வந்த விருந்தாளிங்கள நீங்க இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? துளசி, நீ கம்முனு கடை. பணம் இருந்தா யார வேணாலும் எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பண திமிரால இப்போ அசிங்கப்பட்டு நிக்கிறது நாங்க இல்ல, நீங்க தான். துளசி, நீ கம்முனு கடை. இப்போ உங்களை பாக்குறப்போ என் கண்ணுக்கு எப்படி தெரியுறீங்க தெரியுமா? பண திமிரு பிடிச்ச ராட்சசி மாதிரி தெரியுறீங்க. துளசி, கம்முனு கெடடி. ராட்சசி மாதிரி என்ன, நீங்க உண்மையாவே ராட்சசி தான். துளசி, நீ கம்முனு கெட. உங்க அனுபவத்துக்கு அடுத்தவங்க கிட்ட நீங்க எவ்வளவு பக்குவமா பண்பாவும் நடந்துக்கணும் தெரியுமா? ஆனா நீங்க பணத்திமிரல முத்தி போன பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க. துளசி, கம்முனு கட. ஒருவேளை என் அப்பாவோ இல்ல என் மாமாவோ இல்ல அபியோட ஹஸ்பண்டோ இல்ல அவளோட அப்பாவோ இதுல யாராவது ஒருத்தர் இங்க இருந்திருந்தாங்கன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? உங்களை சும்மா விட்டுருப்பாங்க? துளசி, நீ கம்முனு கெட. அதுக்கப்புறம் நீங்க வெளியில என்ன, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க குடும்ப தாளுங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருப்பீங்க. துளசி, நீ கம்முனு கெட. ஏன் இப்பவே நீங்க அப்படிதான் நின்னுட்டு இருக்கீங்க? துளசி ப்ளீஸ், துளசி வேண்டாம். இல்ல தென்றல், இவங்க செஞ்ச காரியம் கொஞ்சமாவது நாகரிகமா தெரியுதா? துளசி, தயவு செஞ்சு கோவப்படாத. ஒருவேளை அவங்க நெக்லஸ் வச்சத மறந்துருப்பாங்களோ? ஆமா, நிஜமாவே நெக்லஸ நான் அங்க வச்சத மறந்துட்டேன். இப்ப கூட நீங்க போய் தான் சொல்றீங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா இதுக்கு மேல நான் உங்களை திட்டுனா ரோஷப்பட்டு உண்மையிலேயே நாண்டுகிட்டு செத்தாலும் செத்துருவீங்க. அதனால போன போகுதுன்னு உன்னை அப்படியே விடுறேன். பாட்டி, துளசி ஏதோ கோவத்துல பேசிட்டா. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க.
துளசி, எனக்காக பாட்டு கிட்ட சாரி சொல்லலாமே? சாரி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். அபி போலாம் வா. நானும் கிளம்புறேன். துளசி ரொம்ப தைரியமா பேசிட்டா பாட்டி கிட்ட. ஆமா, இனிமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமா. சூப்பர் துளசி, அந்த பாட்டிய நல்லா வச்சு செஞ்சுட்ட. சரி வா போலாமா? என்ன ஆண்டாள் நீ? சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி அசிங்கப்படணும்னு எத்தனை நாள் தவம் இருந்தியோன்னு தெரியலையே. இங்க பாரு, உன் புருஷன்ற முறையில சொல்றேன். இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு உன்னை மாத்திக்க முயற்சி பண்ணு. என்ன புரியுதா? அந்த ஆண்டாள் பாட்டி ஆணவத்தோட உச்சம் இல்ல? ஆமா துளசி, நானும் அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மனுஷி அவங்க! எவ்ளோ தந்திரமா அவங்க நகையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்ம மேலேயே திருட்டு பழி போட்டாங்க பாத்தியா? நல்ல வேலை நீ அந்த நேரத்துல கரெக்டா யோசிச்சு போலீஸ் கிட்ட அவங்க ரூமையும் செக் பண்ண சொன்ன. அவங்க ரூமை மட்டும் செக் பண்ணாம இருந்திருந்தா நம்மளால உண்மையை நிரூபிக்க முடியாமலே போயிருக்கோம். நம்ம அவங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணோம்? நேத்து ஒரு நாள்ல நம்மள அந்த பாடு படுத்திட்டாங்கல்ல. தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள மட்டும் போனான்னு வையேன், இவள அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலடி. ஆமா துளசி, தென்றல் நிலைமைய நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அதே நேரம் ஆகாஷ் நல்லவராதான் இருக்காரு. அதனால அவர் அவங்க பாட்டிய மீறி தென்றலை நல்லா பார்த்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்னமோ தென்றல முழுசா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது சித்து மட்டும்தான்னு தோணுது. அவன் தான் அவளுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பான்னு நான் நம்புறேன். சரி, சித்து ஆகாஷ் 2 பேர்ல யாரு தென்றல முழுசா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க நம்ம அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வைப்போமா? டாஸ்கா? என்ன டாஸ்க்? இந்த டாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கு. இது மூலமா தென்றலுக்கு சித்து பெஸ்டா இல்ல ஆகாஷ் பெஸ்டாங்கிறத நாம மட்டும் இல்ல தென்றலும் புரிஞ்சுப்பா. தென்றல் மட்டும் இல்ல, ஆகாஷும் புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆகாஷே தென்றலை சித்துக்கு விட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம முதல்ல இந்த டாஸ்க் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தென்றலுக்கு பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்ற மாதிரி ஆகாஷா இல்ல நீ சொல்ற மாதிரி சித்துவாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துரும். ஓகே, நான் சித்துக்கும் தென்றலுக்கும் கால் பண்றேன், நீ ஆகாஷ்க்கு கால் பண்ணு. ஓகே சரி. என்னடி 2 பேரும் எங்க எல்லாருக்கும் திடீர்னு கால் பண்ணி இங்க வர வச்சுட்டு இப்போ எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்கு இந்த ஷாமினா போட்டிருக்கீங்க? அப்புறம் இந்த பைக் இதெல்லாம் எதுக்கு? இங்க இப்ப ஏதாவது காம்படிஷன் நடக்க போதா? கரெக்டா சொன்னடி.
கிட்டத்தட்ட இது காம்படிஷன் மாதிரி தான். ஓ காம்படிஷனா? காம்படிஷன்னா போட்டி தானே. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, இங்க 2 பைக் இருக்கு. ஏதாவது பைக் ரேஸ் நடத்த போறீங்களா? ஏன்னா இங்க 2 பைக் இருக்கு, ஆனா நாங்க 3 ஜென்ஸ் இருக்கோம். நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ, வந்து நில்லியா. அங்கயா? சரியான பைத்தியக்காரன். ஆர்வ கோளாறு மாதிரி பண்ணாதீங்க. இங்க பைக் ரேஸ் எல்லாம் ஒன்றும் நடக்கல. பின்ன நானும் துளசியும் உங்களுக்கும் ஆகாஷ்க்கும் ஒரு டாஸ்க் வைக்க போறோம். டாஸ்கா? என்ன டாஸ்க்? அது தென்றலுக்கு நல்ல நண்பன் சித்து, நீங்க தென்றலோட வருங்கால கணவன். உங்க 2 பேர்ல யாரு தென்றல முழுசா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, முதல்ல டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. ஆமாங்க, முதல்ல சீக்கிரம் சொல்லுங்க என்ன டாஸ்க்னு. பரவாயில்லையே, 2 பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. 2 பேர்ல யாரு தென்றல முழுசா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நிரூபிக்கணும். ஆனா நீங்க 2 பேரும் இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க. என்ன இது என்ன சாதாரண விஷயமா? அது சரி, முதல்ல டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. சரி சொல்றோம். தென்றல், உனக்கு இந்த டாஸ்க் விஷயம் ஓகே தானே? ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சரி, என்ன டாஸ்க்னு சொல்லுங்க. உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரும். அதுக்குள்ள நல்லா யோசிச்சுக்கோங்க. அதாவது தென்றலுக்கு பிடிச்ச கோவில் பிரசாதம், தென்றலுக்கு பிடிச்ச கிஃப்ட், தென்றலுக்கு பிடிச்ச புத்தகம், தென்றலுக்கு பிடிச்ச பூ. இந்த நாளையும் கரெக்டா 1 ஹவர்க்குள்ள நீங்க எப்படியாவது கலெக்ட் பண்ணிட்டு வந்து தென்றல் கிட்ட கொடுக்கணும். அதுதான் டாஸ்க். யாரு முதல்ல வந்து இந்த 4 பொருளையும் தென்றல் கையில ஒப்படைக்கிறீங்களோ அவங்க தான் தென்றலை முழுசா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. தென்றலுக்கு பிடிச்ச அந்த 4 பொருளுமே அது எங்க கிடைக்கும்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. என்ன யோசிச்சிட்டீங்களா? நல்லா யோசிச்சிட்டேன். நானும் தான் யோசிச்சிட்டேன். கண்டுபிடிக்கிற டாஸ்க்ல நான் தான் வின் பண்ணுவேன். இல்ல ப்ரோ, நான் தான் வின் பண்ண போறேன். இல்ல ப்ரோ, நான் தான் வின் பண்ணுவேன். ப்ரோ, நான் மற்ற விஷயத்துல எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனா தென்றல் விஷயத்துல நான் தோக்கவே மாட்டேன். நானும் தான் ப்ரோ. வேண்டாம் ப்ரோ, உங்களை விட தென்றல் நான் தான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனா சித்து, இந்த கேம்ல நேர்மையா விளையாடணும். என்ன? எனக்காக நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? தென்றல் விஷயத்துல நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்.
ஓகே ஓகே டாஸ்க் ஆரம்பிச்சிடலாமா? ஆ சீக்கிரமா ஆரம்பிங்க, இல்லனா இவனுங்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இந்தாடி. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 பேரும் வந்து பைக்ல உட்காருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கரெக்டா 1 hourல வந்துடணும். ஓகே? ஓகே ஓகே. சித்தா. ம். Two, three, go! மச்சான் சித்து, இந்த பொண்ணுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அருமையான டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காளுங்க. எப்படியாவது தென்றலுக்காக ஜெயிச்சிரு மச்சான். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அப்பதான் தென்றல் நீ அவளை முழுசா புரிஞ்சு வச்சிருக்கேங்கிறத உணர்ந்து அந்த ஆகாசம் மறந்துட்டு உன்னை லவ் பண்ணுவான். ஏய் போய் சேர் எடுத்துட்டு வா, நாங்க உட்காரணும். நானா? நீதான் போ. அவ சும்மா தான் இருக்க, அவளை அனுப்புங்களேன். ஏய் போடா. போறேன். உட்காருங்க. வந்துடுறேன். போட்டு விடு.
பரவாயில்லையே, சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் கரெக்டா 1 ஹவர்ல திரும்பி வந்துட்டீங்க. சரி, 2 பேரும் முதல்ல தென்றலுக்கு பிடிச்ச பூ எதுன்னு காட்டுங்க. மல்லிப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ரோசா, இது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே எனக்கு பிடிச்ச பூதான். ஓகே, பூ விஷயத்துல 2 பேருமே செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்து தென்றலுக்கு பிடிச்ச கோயில் பிரசாதம் என்னன்னு காட்டுங்க. தென்றலுக்கு பிடிச்சது கபாலீஸ்வரர் கோயில் புளியோதரை. புளியோதரை ஆமா, கபாலீஸ்வரர் கோயிலோட பிரசாதம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்தாங்க வடபழனி முருகன் கோவில் பிரசாதம், சக்கரை பொங்கல். ஐயோ, இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே, ரெண்டுலயுமே 2 பேரும் செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்தது தென்றலுக்கு பிடிச்ச gift காட்டுங்க பாப்போம். கிஃப்ட் தோ. வாவ், புத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா, இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். அட என்னப்பா, போட்டி ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு. 3வதுலயும் 2 பேரும் சேர்ந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்ததா கடைசியா தென்றலுக்கு பிடிச்ச புக் என்னன்னு காட்டுங்க பார்க்கலாம். புக்கு பாலகுமாரன் புக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதின நாவல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ ஹலோ, இருமா, ஏன் அவசரப்படுற? சித்து வேண்ட வந்த புக்கையும் பாத்துரு. மச்சான், நீ வேண்ட புக்கு காட்டுற. காட்டுறேன்.
சாரி சித்து. எனக்கு இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் அவ்வளவா பிடிக்காது. சாரி. ப்ரோ இப்போ என்ன சொல்றீங்க? உங்களை விட நான் தான் தென்றலை தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல. ஆமா ப்ரோ. ஆகாஷ், இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்ன உங்க பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போக முடியுமா? இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். வா போலாம். வா. பாய். பாய். மச்சான் செம்ம இல்ல? இல்ல போலாமா? போலாம். பாய் பாய் பாய். டேய் நிறுத்துடா. ஏண்டா தென்றலுக்கு பாலகுமார் நாவல் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாது? ஆமா தெரியாது, அதனால தானே இங்கிலீஷ் நாவல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டா போய் சொல்ற? இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி தென்றலுக்கு பாலகுமார் நாவலை தேடி தேடி வேண்டியது கொடுத்துருப்ப. டேய் என்ன சிறுத்தை சொல்ற? நிஜமாவா? ஆமாங்க, தென்றலுக்கு பாலகுமார் நாவல் எவ்வளவு பிடிக்கும்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். டேய் அப்படி இருந்தும் தென்றல் ஆகாஷுக்கு விட்டு தரணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெரிய தியாகி மாதிரி இங்கிலீஷ் புக் வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சித்து, சிறுத்தை சொல்றது உண்மையா? இல்லங்க, அவன் சொல்ற மாதிரி நான் வேணும்லாம் விட்டு கொடுக்கல. டேய் என்னை விட ஆகாஷ் தான் தென்றல நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் அவரு தென்றலுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்திருக்காரு. டேய் போதும்டா. இதுக்கு மேல ஏதாவது சமாளிச்ச நான் டென்ஷன் ஆயிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஆகாஷுக்கு செஞ்ச தியாகத்தை நான் கவனிக்கல நினைச்சியா? சிறுத்தை, நீ என்ன சொல்ற? சித்து ஆகாஷுக்கு அப்படி என்ன தியாகம் பண்ணாரு? இவன் எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து சேர்ந்துட்டான். டேய் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இவன் இங்க என்ன பண்றான்? இவன் ஏன் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கான்? ஆகாஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் முன்னாடி போக விட்டு அதுக்கப்புறம் இந்த தியாகி பின்னாடி வராரு. இதெல்லாம் எதுக்கு? ஆகாஷ்க்கு தென்றலை விட்டு கொடுக்கணுன்றதுக்காக தானே. ஏன் சித்து, நீங்க தென்றலை விரும்ப தானே செய்றீங்க, அப்புறம் ஏன் இதெல்லாம்? நான் கூட தென்றலுக்கு ஆகாஷ் தான் பொருத்தமா இருப்பாருன்னு துளசிக்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆனா இப்போதான் தெரியுது, ஆகாஷை விட நீங்க தான் தென்றலுக்கு 100% பொருத்தமானவர். ஐயோ ஏங்க, உங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேல் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க. இந்த ஜென்மத்துல தென்றலுக்கு ஆகாஷ் தான். நீங்க இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எதை மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு இப்படி ஒரு டாஸ்க் வைக்கிறீங்க. நான் அப்பவே வேணான்னு சொல்லியிருப்பேன், ஆனா ஆகாஷ் தன்னை முழுசா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தென்றல் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் அந்த டாஸ்க்லயே கலந்துக்கிட்டேன். நான் நிஜமாவே புக்கு விஷயத்துல ஆகாஷுக்கு விட்டு தான் கொடுத்தேன்.
ஏன்னா தென்றல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆகாஷை டாமினேட் பண்ண மாட்டேன். நான் எதுக்குங்க டாமினேட் பண்ணணும்? ஏங்க அவர் நல்லவர் தானே. அது மட்டும் இல்லைங்க, பெரிய கோடீஸ்வரர் வேற. அவர் அவங்க கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, தென்றல் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆகாஷ் அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பாரு. இது புரியாம நீங்களாம் தென்றலுக்கு நான் தான் கரெக்ட்னு என்னையும் குழப்பி, தேவையே இல்லாம அவங்களையும் குழப்பி, ப்ளீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தென்றல் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சதா? சித்து, இன்னாருக்கு இன்னாருன்னு ஏற்கனவே கடவுள் எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது தென்றல் விஷயத்திலையும் நிச்சயமா நடக்கும். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ஆமா சித்து, மொத்தத்துல நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு தென்றல் மட்டும் இல்ல, நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஆஸ் எ ஃப்ரெண்டா எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா? அட என்னங்க நீங்க இதுக்கு போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு? மொபைல கொடுங்க, வாங்க. வா. சரிடா. என்னங்க இந்தாங்க. நைஸ் காஃபி. என்னங்க என்ன அங்க பாருங்களேன். ஆ? நம்ம பையனுக்கு இந்த Dress ரொம்ப மேட்சிங்கா இருக்குல்ல? செலக்ஷன் யாரு? ஐயா வச்சா? ஆமாமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாடா, நல்லா நல்லா இரு விஸ்வா. 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும். உனக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாமே நிறைவா அமையணும். Many more happy returns of the day. என் புள்ளைய பார்த்து ஏன் கண்ணி பட்டணும் போல இருக்கு. சாயங்காலம் சுத்தி போடணும். ஆமா, துளசிக்கும் இன்னைக்கு பிறந்த நாள்ல. ரொம்ப நடிக்காதீங்க. உங்களுக்கு மறந்து போச்சு. அதுவும் உங்க தங்கச்சி பொண்ணு பிறந்த நாள். இதை நான் நம்பணும். மாமா பிறந்த உடனே நம்ம பிறக்காம போயிட்டோமே, அத ஒண்ணு வச்சுக்கிட்டே இவ ரொம்ப தான் பீத்திக்கிறா. அத்தை, மாமா 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. ஆசீர்வாதம் கேக்குறா. வாய் நிறைய வாழ்த்துனா என்ன? அவ உன் பொண்ணு பைரவி. என்ன இவ எப்படி ஏன் பொண்ணாவா? பொண்ணு மாதிரின்னு சொல்ல வந்த, வாய் தவறி பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நல்ல நாள் அதுவுமா அவ மனசு இது காயப்படுத்த. சத்யவதி, பூஜை அறையில இருந்து விபூதி குங்குமம் எடுத்துட்டு வா. சரி. பைரவி, குங்குமத்தை துளசி நெத்தியில வச்சு வாழ்த்து சொல்லு. எந்த குறையும் இல்லாம எல்லா செல்வமும் பெற்று சீரும் சிறப்புமா இரு. அவ உன் பொண்ணு பைரவி. அவளுக்கு உன் வாழ்த்தை விட வசதியான பரிசு வேற எதுவுமே இல்லை. அவளுக்கு அது கிடைச்சிடுச்சு, அது போதும். மா, வாழ்க்கை முழுக்க நீ மகாராணி மாதிரி சந்தோஷமா இருக்கு. கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்கும்?
மாமா ஆ? ஹாப்பி பர்த்டே மாமா. மாமா தேங்க்யூ. அம்மா ஆ வாங்க வாங்க. வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே விஸ்வா துளசி 2 பேர் பேர்லயும் ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்னது 2 பேர் பேர்லயும் அர்ச்சனையா? 2 பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வந்துச்சுல்ல, அதனால தான் ஒண்ணா அர்ச்சனை பண்ண சொன்னேன். அதையே சேர்த்து செய்ய சொன்னீங்க, தனித்தனியா செய்ய சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த பிரசாதத்தை ஒரு தட்டில் வை. அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்றதுக்கு ஃபோன் பண்றாங்க. நான் போய் பேசிட்டேன். போயிட்டு வா. இவ எதுக்கு மாமா பின்னாடியே போறா? விடக்கூடாது, ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் வரிசையா போயிட்டாங்களா? நீங்க உட்காருங்க. சாமி, உங்ககிட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலாமா? சொல்லுங்க. என்னால முடிஞ்சா பேஷா தீர்த்து வைக்கிறேன். அது சாமி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணேன். ஆனா அது நடக்காம தடைப்பட்டு போயிடுச்சு. திரும்பவும் தப்பு இல்லாம நடக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? பையனோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். உங்க பையனோட ராசி நட்சத்திரப்படி வியாழ நோக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது போனா 2 வருஷம் கழிச்சுதான் வியாழ நோக்கு வரும். அதனால நிச்சயதார்த்தத்தை இன்னும் 2 நாளுக்குள்ள நடத்துறதா நல்லது. அப்படி இல்லனா இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. என்ன சாமி இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? 2 நாள்ல எப்படி நிச்சயதார்த்தம் பண்ண முடியும்? இத நான் சொல்லலமா, பையனோட ஜாதகம் சொல்லுது. அதோட உங்க பையன் கல்யாணத்தை உங்க குலதெய்வம் கோயில தான் நடத்தணும். அப்பதான் அவர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு மஞ்சக்கிழங்கை எடுத்து மஞ்சள் துணியில முடிஞ்சு பூஜை ரூம்ல வச்சு தினமும் சாமி கும்பிடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, நீங்க சொன்னபடியே செய்யறோம். கொடுங்க. ரொம்ப நன்றி. அப்ப நான் கிளம்புறேங்க. ரொம்ப நல்லது சாமி. என்னங்க 2 நாள்ல எப்படிங்க நிச்சயம் பண்ண முடியும்? தெரியல, கடவுள் விட்ட வழி. சரி, பக்கத்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன என்கொயரி. என்னங்க நீங்க சட்டு புட்டுன்னு வச்சுட்டு வராம எதுக்காக இப்படி மெதுவா எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? சிவகாமி, ஒரு கோயில் 2 கோயில்னா பரவாயில்ல, இது 5வது கோயில். கொஞ்சம் டயர்டாக தானே செய்யும். அதுக்குள்ள டயர்டானா எப்படி? இன்னும் 2 கோயில் பாக்கி இருக்கு. என்ன சொல்ற? இன்னும் 2 கோயிலா? ஐயோ, இதுக்கு லீவ் போடாம நான் டியூட்டிக்கு போயிருக்கலாம் போல இருக்கு. இது பாரு சிவகாமி, நான் காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல. என்ன பார்த்து பாவமா தெரியல உனக்கு? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு நம்ம பையனுக்கும் பிறந்த நாள், அண்ணன் பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். வாழ்க்கையில கணவன் மனைவி ஆக போற 2 பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வர்றது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? நான் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இத பாருங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக நாம எது வேணாலும் செய்யலாம். நீங்க என்னடானா விளக்கு ஏத்துறதுக்கே இப்படி சலிச்சுக்கிறீங்க? போதும் சிவகாமி, நீ சொன்னது கேட்டதும் புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. 2 கோயில், இன்னும் 4 கோயில் கூட போயிட்டு நம்ம விளக்கு ஏத்திட்டு வந்துடலாம். வா. அப்படி சொல்லுங்க. வாங்க.
முடிச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஹலோ, என்னம்மா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? உன் வேண்டுதல் என்ன முடியலையா? ஹலோ, நான் உங்க அம்மா இல்லைங்க. இந்த ஃபோன் கோயில்ல தனியா இருந்துச்சு, அதான் எடுத்து பேசுறேன். சாரிங்க, நான் அம்மா நினைச்சு படபடன்னு பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த குரல் எனக்கு பரிச்சயமான மாதிரி இருக்கே. எனக்கும் உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. உங்க பேருங்க? துளசி. ஹே துளசி, நான் அபிடி. ஏ அபி, நீயா? எப்படிடி இருக்க? நீயும் கோயில்ல தான் இருக்கியா? ஏதாவது வேண்டுதலா? இல்லடி, நான் ரெகுலரா இந்த கோயிலுக்கு தான் வருவேன். உங்க அம்மா நான் சாமி கும்பிடுற இடத்துல போனை மறந்து வச்சுட்டாங்க போல இருக்கு, அதான் நான் எடுத்தேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்டி, அதான் அம்மா அப்பாவோட கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஹே, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? வாழ்த்துக்கள் துளசி. நீ 100-200 வயசு தாண்டி போய்கிட்டே இருக்கணும். ஏய், ரொம்ப வாழ்த்தாத, இதெல்லாம் ஒவ்வொரு உனக்கே தெரியலையா? இருந்தாலும் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பர்த்டே. ஏய் சூப்பர் டி, அவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிடு. கண்டிப்பா சொல்லிடுறேன். சரி, என் அம்மா அங்கதான் கோயில்ல எங்கேயாவது இருப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறியா ப்ளீஸ்? சரிடி, நீ கட் பண்ணு, நான் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கொடுத்துட்றேன். ஓகேடி, சரி. சாமி, இன்னைக்கு என்னோட பையனுக்கும் என்னோட அண்ணன் பொண்ணுக்கும் பிறந்தநாள். அவங்க 2 பேர் பேர்லயே அர்ச்சனை பண்ணு. பேர் சொல்லுங்க. என் பையன் பேர் விஸ்வா. விஸ்வா நாமதேயஸ்ய மிதுன ராசி மிதுனராசியாம் ஜாதஸ்ய. பொண்ணு பேர் வந்து துளசி. துளசி நாமதேயஸ்ய ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திராணாம் ரிஷபராசியாம் ஜாதஸ்ய சர்வகுருபாணாம் க்ஷேமத்ரேவரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியைஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, என் பையனும் அண்ணன் பொண்ணும் தீர்க்காயுசா வாழணும். இன்னைக்கு மாதிரி என்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணும். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் சாமி. கடவுளே, என் பொண்டாட்டி என்ன வேண்டியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வேண்டுதல நீ நிறைவேற்றி வச்சா அதுவே போதும் எனக்கு. இந்தாங்கம்மா, ஆரத்தி எடுத்துக்கோங்க. தீர்க்க சுமங்கலே பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வாபிஷசித்திரஸ்து. என்னங்க, நான் போன் எங்க வச்சேன்? கோயிலுக்குள்ள வரும்போது போன் உன் கையில தானே இருந்துச்சு. ஆமா, எங்க விட்டேன்னு தெரியலையே. இங்க எங்கேயாவது தான் இருக்கும், வா நம்ம போய் தேடி பார்க்கலாம். வா வாங்க. விளக்கேத்துற இடத்துல வச்சிருப்பனும். சரி, பதறாத, வா போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கதாங்க நான் விட்டுருக்கணும். ஐயோ சாரி. சாரிம்மா, சாரி. பரவாயில்லம்மா. என்னம்மா, கொஞ்சம் பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? என்னோட செல்போனை இங்கே மறந்து வச்சுட்டேன், அதான். இதுவா பாருங்க. ஆமா, இதுதான். என்னங்க, எங்க இருந்தது? இது பைரவர் சாமி கிட்ட இருந்துச்சுமா. நான் சாமி கும்பிட்டு இருக்கிறப்போ உங்க பொண்ணு ஃபோன் பண்ணா, அதான் உங்களை தேடி கொடுக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு நிமிஷம். துளசி, ஃபோன் பண்ணிருந்தியா? என்ன சிவகாமி, போனை தொலைச்சிட்டு பக்தியில மூழ்கிட்ட போல இருக்கு. ஏய், சாமி விஷயத்துல இப்படி கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல வேளை, காணாம போன என் போனு ஒரு பொண்ணோட கையில கிடைச்சி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. அவ வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்ட் அபிதா. அபியா நீ? சாரிமா, எனக்கு சின்ன வயசுல பார்த்தது சரியா ஞாபகத்துல இல்ல. பரவாயில்லம்மா, எனக்கும் உங்களை அடையாளம் தெரியல. ஒரு நிமிஷம். துளசி, சொல்றி. சிவகாமி, சீக்கிரம் வேண்டுதல் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வா. சரி சரி, போனை வச்சிடுறேன். அபி, நிறைய வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. அப்படியா?
என்னங்க பாக்குறீங்க? நம்ம துளசியோட ஃப்ரெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு நல்லாவே தெரியுமே. ரொம்ப சந்தோஷமா. நீ உன் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரும். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரமா? சைதாப்பேட்டை சுவாமிநாதனுக்காக அவர் விரும்பி கேட்ட ரவுடி பேபி பாடல கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். நான் உங்க ஆர்ஜி தென்றல் பேசுறேன். ஹே அபி, சொல்லு. தென்றல், எஃப்எம் லைவ்ல இருக்கியா? லைவ்ல தான் இருக்கேன். ஆனா சாங் ப்ளே ஆயிட்டு இருக்கு. சொல்லு. ஹே, நம்ம துளசிக்கு இன்னைக்கு பர்த்டே டி. ஓ, அப்படியா? அவளுக்கு மட்டும் இல்ல, அவ லவர் விஸ்வாக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேவா. நான் விஷ் பண்ணிட்டேன். நீயும் ஃபோன் பண்ணி அவங்க 2 பேருக்கும் விஷ் பண்ணிடு. விஷ் பண்றேன். ஆனா இப்படி போன்ல இல்ல, ஏ ஸ்டைல்ல. உன் ஸ்டைல்லையா? எப்படியோ பண்ணா சரி, பண்ணு. நான் வச்சுட்டுமா? ஏய், வெயிட் பண்ணு. நீயும் லைன்லயே இரு. நான் எப்படி விஷ் பண்றேன்னு மட்டும் பாரு.